Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான differential equationsல exercise 9.4 question 6ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்க, தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Show that the given differential equation is homogeneous and solve it அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது homogeneous முதல்ல ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணணும். homogeneous ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல dy by dx ஃபார்ம் இல்லைன்னா dx by dy ஃபார்ம் கொண்டு வரணும். இங்க ஒரு dx இருக்கு, இங்க ஒரு dx இருக்கு, ரெண்டத்தையும் ஒரே சைடு வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் ஒய் இன்டு டிஎக்ஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த பக்கம் எக்ஸ் இன்டு டிஒய் மட்டும் இருக்கும். அந்த சைட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்கு. இந்த மைனஸ் டம் அந்த பக்கமே ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஒய் டிஎக்ஸ். ஸோ ரெண்டுத்துல இருந்தும் டிஎக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள இந்த ரூட் டேர்மும் இதில் இந்த ஒய் மட்டும் இருக்கும். இந்த டிஎக்ஸ் எப்படி காமனாக வெளியில் எடுத்துடலாம். இங்கே எக்ஸ் இன்டு டிஒய் இருக்கு. இப்போ கொஸ்டின்ல ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டிஎக்ஸை கீழே கொண்டு வந்துட்டு இங்கே மல்டிபிள் இருக்க எக்ஸ் அங்கே போனால் டினாமினேட்டருக்கு போயிடும். இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இந்த டிஒய் பை டிஎக்ஸ் தான். அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்ன்றது நம்மளோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இது ஹோமோஜீனியஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸோட பிளேஸ்ல லாம்டா எக்ஸும் ஒய்யோட பிளேஸ்ல லாம்டா ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ரூட்டுக்குள்ள எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் ஸ்கொயர், இங்கே லாம்டா ஒய் ஸ்கொயர் பிளஸ் இந்த ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய், டினாமினேட்டரில் லாம்டா எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ஸ்கொயர் உள்ளே போச்சுன்னா லாம்டா ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர், இது லாம்டா ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் லாம்டா ஒய் பை லாம்டா எக்ஸ். இதில் ஒரு லாம்டா ஸ்கொயர் இருக்குது, இதில் ஒரு லாம்டா ஸ்கொயர் இருக்குது. லாம்டா ஸ்கொயர்டு காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரூட்ல இருந்து ஒரு லாம்டா வெளில வந்துடும். ஏன்னா லாம்டா ஸ்கொயர்ன்றது ரூட்ல இருந்து வெளில வரும்போது வெறும் லாம்டா தான். ஸோ அப்போ இதுக்குள்ள ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருந்திருக்கும். இங்கே ஒரு லாம்டா ஒய் அப்படின்ற டேர்ம் இருக்கு. டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கு, இந்த லாம்டா எக்ஸ் இருக்கு. இப்போ இங்கே லாம்டா இருக்கு, இங்கே லாம்டா இருக்கு. என்ன பண்ணிடலாம், காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ லாம்டா வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பை லாம்டா இன்டி எக்ஸ். இந்த லாம்டா பவர் 1 இந்த லாம்டா பவர் 1 என்ன ஆகிடும், சப்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ லாம்டா பவர் 0, லாம்டா கேன்சல் ஆகிடும் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். யூஸ்வலாகவே டிவிஷனில் இருந்துச்சுன்னா பவர் சப்ட்ராக்ட் ஆகி லாம்டா பவர் 0ன்னு வந்துடும். இந்த ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் பாருங்கள், உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாதிரியே இருக்குது. அப்போ இது வந்து இப்படி கிடைக்குது. அதாவது எனக்கு கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபங்க்ஷன். இதில் நம்ம லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு லாம்டா நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வர்றதுனால இது வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் தான். உங்களோட டிகிரி 0 அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். ஸோ இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண பிறகு அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களா. சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்ம் வந்தது அப்படின்னா நம்ம எழுத வேண்டியது ஒய் பை எக்ஸை வந்து வி அப்படின்னு எழுதிட்டு இதுல இருந்து இந்த டினாமினேட்டர் எக்ஸ் அங்க எடுத்துட்டு போனீங்கன்னா மல்டிபிள் வந்துடும். இப்போ y is equal to vx அப்படின்னு எழுதிக்கலாம். இதை ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஸோ ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், dy பை டிஎக்ஸ் கிடைச்சிரும். இங்கே vxன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது யூவி பேட்டர்னில் v அப்படியே வச்சுட்டு எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இப்போ இந்த பக்கம் v and x மட்டும் தானே இருக்கு. இப்போ இந்த dy பை dxக்கு பதிலாக இந்த கிவன் கொஸ்டின் எடுத்துட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதுலயும் vயும் xம் மட்டும் தான் இருக்கணும். அப்போ இங்க y இருக்கு, அது என்ன பண்றதுன்னா அந்த yக்கு பதிலாக நம்ம இங்க எடுத்திருக்க சப்ஸ்டியூஷன் இருக்குல்ல, y is equal to x, அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த டேர்ம் இங்க எப்படி வரும்னு பாருங்க, ரூட் ஆஃப் கொஸ்டின்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சு. எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக வி எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுடலாம். டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஒய் இருக்கு. ஒய்க்கு பதிலாக வி எக்ஸ்ன்னு போட்டு டினாமினேட்டர்ல எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்க வி பிளஸ் எக்ஸ் இன்டு டிவி பை டிஎக்ஸ் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை தான் சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்றதுக்கு இவங்க ரெண்டு, இந்த ஸ்கொயர் வந்து இவங்களுக்கும் இருக்கு இவங்களுக்கும் இருக்கு. அப்போ என்ன வரும்னா ரூட் ஆஃப் இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு, இது ஒரு வி ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படி காமனாக எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் வி ஸ்கொயர்டு அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். பிளஸ் இங்கே ஒரு வி எக்ஸ் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் இருக்கு. இது வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்ம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இவங்களை வந்து வி எல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சால்வ் பண்ணுறதுக்காக இப்போ இந்த ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர்டு மல்டிபிள் இருக்கு. ரூட்ல இருந்து வெளில வரும்போது ஒரு எக்ஸை வெளில எடுத்துடலாம். ஸோ எக்ஸை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ரூட்டுக்குள்ள ஒரு 1 பிளஸ் வி ஸ்கொயர்டு இருக்கும். இவங்க கிட்ட எக்ஸை வெளில எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு வி மட்டும் ரிமைனிங் இருக்கும். டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸும் இந்த எக்ஸும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ரூட்டுக்கு அந்த பக்கம் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் ஒரு வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்ம் இருந்துச்சு. இந்த பிளஸ் வி அந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கலாம், மைனஸ் வி ஆயிடும்.
அப்போ 1 plus v squared plus v minus v is equal to x into dv by dx அப்படின்ற டேர்ம் நம்ம கிட்ட இருக்கு. plus v minus v என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஸோ x எல்லாம் ஒரு பக்கம் v எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகணும் இல்லையா. x into dx இந்த பக்கம் வந்துச்சுன்னா dx by x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க dv இருக்கு, இங்க மல்டிபிள் இருக்க இந்த ரூட் ஆஃப் 1 இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இது ஒரு டேர்ம் தான் இருக்கு, இது மல்டிபிள் இருக்கு. 1 கூட மல்டிபிள் இருக்குதுன்னு யோசிங்க. மல்டிபிள் இருக்க டைம் இங்க வந்து டிவிஷனுக்கு வரும். ஸோ 1 plus v squared அப்படின்றத எழுதிக்கலாம். இப்போ v ஒரு பக்கம் x ஒரு பக்கம் வந்தாச்சுன்னா நம்ம இவங்களை இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போறோம், இன்டெகிரேட் பண்ண போறோம். இது dx by xன்றது வந்து 1 by x ஃபார்ம்ல இருக்கு. 1 by x இன்டெகிரேட் பண்ணா log x. இதை இன்டெகிரேட் பண்ண போறோம். ஸோ இது வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் யூஸ்வலா v வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. dv by 1 plus v squared இருக்கு. இந்த பக்கம் என்ன இன்டெகிரேஷன் ஆஃப் dx by x இருக்கு. இது பேசிக் ஃபார்முலா. 1 by x dx இருந்தா அந்த log x plus c நம்ம எழுதுவோம். இது 1 by root of 1 plus x squared அப்படின்னு இருந்ததுன்னா log of x plus இந்த given question எடுத்து எழுதுவோம். இதுதான் நம்மளோட பேசிக் ரூல். அதான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஏன்னா இங்க x-க்கு பதிலா v இருக்கிறதுனால v போட்டுக்கலாம். ஸோ log of v plus 1 plus v squared. நம்மளுக்கு கொஸ்டின்ல இங்க ரூட் இருந்தது. ஸோ இங்கே ரூட் இருக்கும். 1 plus v squared ஈக்குவல் டு இங்க 1 by x இருக்கு. 1 by x இன்டெகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இங்கே சி போடணும். எல்லாமே லாக்ல இருக்கிறதுனால கான்ஸ்டன்டே நம்ம லாக் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இதில் ஒரே ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின்ல வின்றது நம்ம கொஸ்டினே கிடையாது. வின்றது நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் தான். அதனால வியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல மாத்துறதுக்காக வி எங்கெல்லாம் அப்ளை பண்ணமோ அங்கெல்லாம் இந்த இடத்துல ஒய் பை எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் வி இருக்கவங்கலாம் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ லாக் ஆஃப் இது வந்து ஒய் பை எக்ஸ் plus root of 1 plus இது v squared இருக்கிறதுனால இதை y squared by x squared எழுதிக்கலாம். equal to இது பார்க்க log a plus log b மாதிரி இருக்கு. log a plus log b இருந்ததுன்னா log of a into b எழுதிடலாம். அப்போ log of xc அப்படின்னு எழுதிக்கோங்க. இது நம்மளோட பேசிக் ரூல் தான். இப்போ இந்த பக்கம் இருக்க லாகும் இந்த பக்கம் இருக்க லாகை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இவங்கள சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இது வந்து y by x plus இங்க வந்து LCM எடுக்கும்போது இங்க வந்து x squared plus y squared அப்படின்னு வந்துரும். x squared plus y squared நீங்க by 1 போட்டீங்கன்னா LCM எடுக்கும்போது x squared into 1 x squared 1 into y squared y squared டினாமினேட்டர்ல ஒரு x squared இருக்கும். அது ரூட்ல இருந்து வெளில எடுத்தா நம்ம வெறும் x அப்படின்றத எழுதிக்கலாம். இந்த பக்கம் x இந்த லாகும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து இந்த ரெண்டு டினாமினேட்டரும் x இருக்குல்ல, ஒரு காமன் x எடுத்துட்டு நியூமரேட்டர்ல y plus root of x squared plus y squared எழுதிட்டோம்னா இங்க வந்து xன்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல இருக்க எக்ஸை வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது என்ன ஆயிடும், மல்டிப்ளை ஆயிடும். அப்போ y plus root of x squared plus y squared equal to இங்க ஆல்ரெடி ஒரு x இருக்கேன்னு ஒரு x இங்க வரதுனால இது என்னவா மாறிடுது, x squared ஆயிடுது. அப்போ x squared multiple by c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ கொடுத்திருந்த ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜினியஸ் ப்ரூவ் பண்ணிட்டு y by x ஃபார்ம்ல சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரை y and xல கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் விடணும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.